இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமோஸ் 9வது அதிகாரம் 15வது வசனம், அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த நீங்க இருக்கிற காலம், நீங்க நாட்டப்படுகிற காலம், கர்த்தர் உங்கள் அஸ்திபாரங்களை உறுதிப்படுத்துகிற காலம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வருகிற நாட்களில் நீங்கள் இருக்க வேண்டிய வேலையில், நீங்கள் இருக்க வேண்டிய தேசத்தில் கர்த்தர் உங்களை நாட்ட போகிறார். எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் இல்லையே, நான் எங்கே செட்டில் ஆக போகிறேன், எனக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் இல்லையே, பர்மனன்ட் லொக்கேஷன் இல்லையே, நான் என்ன செய்ய நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆமோஸ் 9:15 படி அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் ஒன்று தான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த இடத்துல என்னை நாட்டுங்க ஆண்டவரே, உங்க சித்தமான இடத்துல எனக்கு ஒரு பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொடுங்க ஆண்டவரே. இதை நீங்க கேட்க அவர்களை அவர்கள் தேசத்துல நாட்டுவேன்னு சொன்னவர் உங்களை நாட்டுவார். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. யாரும் உங்க இடத்திலிருந்து உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்கென்று முன்குறித்த அந்த இடத்துல, உங்களுக்கென்று முன்குறித்த அந்த வேலையில, உங்களுக்கென்று ஒரு விசா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பாராத தேசம், நீங்க இந்த இடத்துல தான் நான் செட்டில் ஆக போறேன்னா, நீங்கள் எதிர்பாராத தேசம், அந்த தேசத்துல கர்த்தர் உங்களை நாட்ட போகிறார். அதற்கு தேவையான ஒரே காரியம், அன்றே உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய ஆசைகளை வைத்து நான் இந்த தேசத்தில் தான் நாட்டப்படணும், இங்கே தான் இருக்கணும்னு கேட்குறோம். அப்படி கேட்காதபடி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி என்னை நாட்டுங்க ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி நிலைநிறுத்துங்கன்னு நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள்லையே நீங்கள் நினையாதான பெரிய வாசல்கள் திறக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்காத தேசத்திலிருந்து உங்களுக்கு விசா கடந்து வரும். கர்த்தர் உங்களை நாட்டுவார். அப்பொழுது இந்த வார்த்தைக்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. அவர்களை அவர்கள் தேசத்துல நாட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களை நாட்டி இருக்கிறார். இந்த தேசத்துக்கு வரவே முடியாதுன்னு சொன்னாங்க, விசாவே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆமா, விசா கிடைக்காதுதான், ஆனால் உங்களுக்காக தேவ தூதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கார். உங்களுக்கென்று அந்த இடத்துல வழி வாசல்களை ஆண்டவர் திறந்திருக்கார். உங்களுக்கான கிருபையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 9:15 பிடித்து ஜெபிங்க. எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்துல எங்களை நாட்டுவார், இந்த தேசத்தில் நிலைநிறுத்துவார். நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இது நீங்க நாட்டப்படுகிற காலம். God bless you.